நம்ம லைஃப்ல சில சமயம் எல்லாம் நம்ம கைய மீறி போற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எதுவுமே பெர்மனன்ட் இல்ல அப்படின்னு தோன்ற அந்த நேரத்துல நாம எதை பிடிச்சுக்கணும்? எது உண்மையிலே நிலைச்சு நிக்கும்? வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இங்க பாருங்க, ஒரு சூப்பரான ஒரு உருவகம் இருக்கு. அதாவது ஒருத்தருக்கு வர பெரிய செல்வம் ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சிய பார்க்க வர்ற கூட்டத்த மாதிரி தான். இந்த முதல் வரியே ஒருவித எதிர்பார்ப்ப உருவாக்குது இல்லையா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு திருவிழா கூட்டம் இல்லனா ஒரு தியேட்டர், எவ்ளோ ஒரு வைப், எவ்ளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? செல்வம் வரும்போதும் அப்படிதான். நம்மள சுத்தி ஆளுங்க, ஆரவாரம்னு எல்லாம் கூடும். அது ஒரு தற்காலிகமான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உணர்வு. ஆனா இங்கேதான் அசல் விஷயமே இருக்கு. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் என்ன ஆகும்? கூட்டம் கலைஞ்சிடும்ல. அதே மாதிரிதான் வந்த செல்வமும் நம்மள விட்டு போயிடும். செல்வத்தோட இந்த நிலையற்ற தன்மைய இத விட தெளிவா சொல்லவே முடியாது. அப்போ ஒரு கேள்வி வருது. நம்ம செல்வம் எல்லாம் இப்படி வந்து போற ஒரு கூட்டம்னா, நம்மளோட நேரம், நம்ம வாழ்க்கை, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கலாம். நேரத்தை நம்ம பார்க்கிற விதத்தையே மாத்தி போடக்கூடிய ஒரு உருவகம் இது. நம்ம ஒவ்வொரு நாளும் சும்மா கேலண்டர்ல தேதி மாறுற மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில என்ன நடக்குது தெரியுமா? அது நம்ம வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா அறுத்து எடுக்கிற ஒரு வாழ் மாதிரி. யோசிச்சு பாருங்க, நேத்து போன நாள் வெறும் 24 மணி நேரம் இல்ல, நம்ம வாழ்க்கையோட ஒரு துண்டது. சோ நாம இதுவரைக்கும் பேசின 2 விஷயத்திலயும் இருக்கிற ஒரு பொதுவான விஷயம் என்னன்னா, நிலையாமை. சிம்பிளா சொல்லும்னா, இந்த உலகத்துல எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது. சரி, அப்போ எல்லாமே நிலையற்றதுன்னா நாம எதை நம்புறது? எதுக்காக உழைக்கிறது? எதுதான் நிஜம்? இந்த கேள்விதான் நம்மள ஒரு பதில தேட வைக்குது. இந்த நிலையாமைங்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அது என்னன்னா, நாமளே நமக்காக ஒரு நிலையான அஸ்திவாரத்தை உருவாக்குறது தான். இத பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஒரு பக்கம் பணம், வாழ்க்கை மாதிரி வந்துட்டு போற விஷயங்கள், இன்னொரு பக்கம் நாம செய்யற நல்ல காரியங்கள், தர்மம் மாதிரி எப்பவுமே நிலைச்சு நிக்கிற விஷயங்கள். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதாவது செல்வம்ங்கிறது நிலையானது இல்ல. அதனால அது நம்ம கிட்ட இருக்கும்போதே நாம தர்மம் மாதிரி நிலையான செயல்களை செஞ்சிடணும். நிலையற்றத வச்சு நிலையானத உருவாக்குறது, அதுதான் புத்திசாலித்தனம் இல்லையா? ஓகே, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம். ஆனா புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா? இல்ல, உடனடியா செயல்படணும்னு ஒரு அவசரத்தை இது நமக்கு உணர்த்துது. இங்க பாருங்க, இந்த உருவகம் எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்குன்னு. நாக்கு வறண்டு ஒரு விக்கல் வரதுக்குள்ள, அதாவது அடுத்த நொடி என்ன நடக்கும்னே தெரியாது. அதனால நல்லது செய்யணும்னு நினைச்சா அத உடனே செஞ்சிடணும். நாளைக்கு பாத்துக்கலாம் தள்ளி போடவே கூடாது. சோ நாம என்ன பண்ணணும்? மொத்தமா 2 விஷயம்தான். 1, வாழ்க்கை நிரந்தரம் இல்லங்கறத மனசுல ஏத்துக்கணும். 2, நல்லது செய்யறத தள்ளி போடாம இப்பவே இந்த நிமிஷமே செய்ய ஆரம்பிக்கணும். முடிவா ஒன்னு சொல்லணும். இந்த நிலையாமைய நாம ஒரு சோகமான விஷயமா பார்க்க தேவையில்ல. அதுதான் இந்த உலகத்தோட தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. யோசிச்சு பாருங்க, நேத்து நம்ம கூட பேசிட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு இல்லாம போயிடலாம். இதுதான் வாழ்க்கை. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச, நாம அனுபவிக்கிற ஒரு நிதர்சனம். அதனாலதான் சொல்றாங்க, இந்த உலகத்துல மாறாத ஒன்னு இருக்குன்னா அது மாற்றம் மட்டும்தான். நிலையான ஒன்னு இருக்குன்னா அது இந்த நிலையாமை மட்டும்தான். சரி, இந்த உண்மைய இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ இன்னைக்கு நீங்க என்ன ஒரு நிலையான செயலை செய்ய போறீங்க? யோசிங்க.